Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 584 பார்ட் 2. ஓபன் பண்ணா வெறும் அந்த வெத்துபாடி கூட ப்ரூக்கு கண்ட மேனிக்கு சண்டை போட்டுட்டு இருப்பான். எலும்பு கூட இருக்க அவனுக்கே ஷாக்கு, நீ என்ன பேயான்னு. அப்படி நீ பேயா இருந்தீங்கன்னா ரூல்ஸ் எல்லாத்துக்குமே ஒபே பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஆமா நான் தான் உன்னைய எதுவுமே பண்ணலையே, எதுக்கு தேவையில்லாம இப்படி கேப் விடாம அட்டாக் பண்றேன். நான் இந்த ஸ்னோக்குள்ள என்ட்ரானதே ஜஸ்ட் ஸ்னோமேன்ஸ் எல்லாம் செஞ்சு விளையாட மட்டும்தான், மத்தபடி வேற எதுவும் வில்லத்தனமா பண்ணலையே. பேசாம இப்படி சண்டை போறதுக்கு பதிலா நீயும் என் கூட வந்து சேர்ந்துக்கிய, நம்ம ஜாலியா ஏகப்பட்ட பொம்மை ரெடி பண்ணலாமா. அவனுக்கு காதும் கிடையாது கண்ணும் தெரியாது, அவங்கிட்ட போய் பேச்சு கொடுத்தா என்ன பண்ணுவான், சரக்குன்னு கத்திய சொருவான், ஜஸ்ட் மிஸ் இல்லனா வாயில சொருகி இருப்பான். ஐயோ ஆள ஊர்றா சாமி, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு அடிச்சு புரண்டு ஒரு ஓரமா வந்து உட்கார்ந்துகிட்டு புலம்பி தள்ளுவான். எப்படி அவன் இப்படி ஒரு அட்டாக் பண்றான், அதுவும் இவ்வளவு வெறியோட. அந்த மூளை கட்ட பழுகு கண்ணு கூட இல்ல, அப்புறம் ஏன் இப்படி பண்றான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவன் ஒத்த கையை வச்சுக்கிட்டு என்னென்னமோ வித்தியா காமிச்சிட்டு இருப்பான். ஆமா நமக்கும் தான் கண்ணு இல்ல, அதுக்காக என்ன நம்ம என்ன சண்டையா போடாம இருக்கோம்னு சொல்லி எழுச்சிட்டு இருக்கும் போதே மறுபடியும் பாஞ்சு அட்டாக் பண்ண வருவான். ஐயோ வந்துட்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் அட்டாக் எல்லாத்தையுமே தடுத்துக்கிட்டு இருப்பான். ஆனா தடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஏன்னா அவன் அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான். ஐயோ என்னால முடியலன்னு சொல்லிட்டு ப்ரூக் எல்லாம் கதறி கதறி அழுவான். ஆனா அவன் கேப் விடாம அட்டாக் பண்ணிட்டு இருந்தவன அவனுக்கே ஒரு செகண்ட் செம்ம காண்டாயிருச்சு. பின்ன ஏதாச்சும் தப்பு பண்ணா சண்டை போடலாம், இல்லாட்டி சும்மா இருந்தவன வந்து நோன்னா அட்டாக் பண்ணலாம். அதை விட்டுட்டு சும்மா ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தவன வந்து இப்படி அட்டாக் பண்ணானா பொய்யாலன்னு சொல்லிட்டு ஒரு தட்டு தட்டி விடுவான், அவனே திருச்சிருவான். ஒழுங்கா சொல்லு, எதுக்காக என்கிட்ட இப்ப சண்டை போட்டுட்டு இருக்க, தேவையில்லாத வேலையை நீ பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும் போதே அவன் மறுபடியும் பாஞ்சு அட்டாக் பண்ண வருவான். ப்ரூக்கும் அவன் கத்தியை வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். அந்த அட்டாக் எல்லாத்துலயுமே எஸ்கேப் ஆகி டபுள் ஸ்வாட யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். போடா போடா பொசகட்ட பையில, இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன்டா, பேசாம என் பாட்டுக்கு இருக்கிற ஒரு பச்சை புள்ளைய போட்டு என்ன அடி அடிக்கிறான், போடா நாசமா போனவனேன்னு கத்திட்டு அவன் பாட்டுக்கு குடு 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 குடுன்னு ஓடிடுவான். அப்படியே கட் பண்ணி அந்த ஃபெசிலிட்டிக்குள்ள காட்டுறாங்க. பார்த்தா அந்த மாஸ்டர் மண்டைய புகையா அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்திட்டு இருப்பான். அப்போ ஒருத்த உள்ள வருவானா, என்னடா தப்பிச்சு போனவங்க எல்லாத்தையுமே புடிச்சாச்சான்னு கேட்டா, இல்ல பாஸ் இது வேற மேட்டர்னு அந்த G5 நேவி ஆளுகளை பத்தி சொல்லுவான். என்னன்னா இவங்க யூஸ் பண்ண பாய்சன் கேஸ் வேலைக்கே ஆகல, எல்லாத்தையுமே தாண்டி அசால்ட்டா அவங்க வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐஸ்பர்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்களை தடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அதையுமே கெனான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பொழந்து கட்டிட்டு வந்துட்டு இருக்கானுங்கல்ல. சோ இவங்க என்ன பண்ணாலுமே அவங்கள தடுக்க முடியல, ஐலாண்டை நோக்கி முன்னேறி வந்துகிட்டே தான் இருக்காங்க. இந்த மேட்டர் கேட்டோன்னே அவங்க மாஸ்டருக்கு செம்மையா ஷாக் ஆகும். அப்படின்னா கண்டிப்பா அவங்க இந்த லெபார்டரிக்கு ஈஸியா வந்து சேர்ந்துருவாங்க. ஆனா எதுக்காக அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு மண்டையை உடைச்சு இந்த ஐலாண்டுக்குள்ள வர போராடுறாங்கன்னு தான் தெரியல. ஒரு வேலை இங்க நடக்கிற மேட்டர் ஏதாச்சும் தெரிஞ்சிருக்குமோன்னு ஒரு சின்ன டவுட். சரி அந்த G5 இன்சார்ஜ் யாருன்னு கேட்டா ஸ்மோக்கர்னு சொல்லுவானா. ஸ்மோக்கரா அப்படின்னா பஞ்சாயத்து பெருசுதான்னு அவனே கன்ஃபார்ம் பண்ணிட்டான். இப்படியே விட்டா பெரிய பஞ்சாயத்து, அதனால முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சாகணும்னு முன்னாடி நிறுத்தி வச்சிருக்கானே கப்பலுங்க, அது எல்லாத்தையுமே மறைக்க சொல்லுவான். என்ன ஆனாலும் சரி யாருமே இங்க வந்துடக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த அவங்க கண்டுபிடிக்காத மாதிரி பாத்துக்கங்க, என்ன ஆனாலும் சரி அவங்க கண்டே பிடிக்க கூடாது. அப்படி மட்டும் புடிச்சிட்டாங்க மகனே உனக்கு நேரம் சரியில்லை, என்னை பத்தி வெளியே தெரிஞ்சாலே பெரிய பிரச்சனை ஆயிருங்கிற மாதிரி சொல்லுவானா. ஆனா இப்ப பஞ்சாயத்தை அவங்களை தடுக்கிறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னா அதை என்ன நானாடா பண்ணணுங்கிற மாதிரி கேட்பான். பார்த்தா அந்த டைம் வெளியில ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி அந்த ஸ்மோக்கரை காட்டுறாங்க. அவன் அப்படியே ஐலாண்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கான். இன்னைக்கு இந்த ஐலாண்ட்ல அவனுக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சாகணும். அப்படியே டிராவல் பண்ணி பொறுமையா வருவாங்க. வந்தவங்க ஒரு வழியா வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்கோ, அதாவது அந்த பெரிய ஃபெசிலிட்டியை பார்த்துட்டானுங்க. அப்படி வந்து லேண்ட் ஆனவனே எல்லாம் ஜம்முன்னு உட்காந்துட்டு நாங்கெல்லாம் செத்துருவோம்னு நினைச்சோம், நல்ல வேலை அந்த மாதிரி எதுவும் ஆகல, சரி அதான் பார்த்துட்டீங்கல்ல வாங்க போலாம் பானுங்க. டேய் எரும மாட்டு பள்ளியெல்லாம் இப்பதான்டா வந்து லேண்ட் ஆயிருக்கும், எந்திரிங்க சட்டு புட்டுன்னு உள்ள என்ன இருக்குன்னு பாத்துருவோம்பா. ஏமா இப்படி எங்களை குடும்பப்படுத்துற, கொஞ்சம் நல்லபடியா தான் பேசம்பாங்க. ஆமாண்டா நீங்க எல்லாருமே குட்டி பேபிஸ், உங்ககிட்ட நல்லபடியா பேசி நாட்டை திருத்த போறீங்க லூசு பள்ளியலான்னு சொல்லி திட்டுவா. அந்த டைமுங்கும் போது ஸ்மோக்கர் அவனோட மாஸ்கை கழட்டி கீழே போட்டுருவான். உடனே அதை பார்த்துட்டு எல்லாருமே பதறுவானுங்க. ஐயோ ஏன் அந்த மாஸ்கை கழட்டினீங்க, சுத்தி பாய்சன் கேஸ் பானுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சைலண்டா இருக்கடான்னு சொல்லிட்டு அவன் அந்த பில்டிங்கை பார்த்து ஏதோ ஒண்ணு பயங்கரமா யோசிச்சு நினைச்சது சரியா போச்சுமா, வேற ஒண்ணும் இல்ல இந்த இடத்துல அந்த பாய்சன் கேஸ் இல்ல. உடனே டஷிகியும் மாஸ்கை கழட்டுவான், அவளுக்கும் ஒண்ணு ஆகல. அப்புறம் என்ன அடுத்தடுத்து அங்க இருந்த எல்லாருமே மாஸ்கை கழட்டிடுவாங்க. எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக்கு. இதுக்கு முன்னாடி பாய்சன் கேஸால படாத பாடுபட்டாங்க, இப்ப இந்த இடத்துல மட்டும் எப்படி கேஸ் இல்லைன்னு. அது மட்டும் இல்லாம இவங்க வந்த வழியிலேயே கேஸ் நிரம்பி வழிஞ்சது, எப்படி ஐலாண்ட்ல இல்லாம இருக்கும். அப்படின்னா யாரோ பாய்சன் கேஸ வேணும்னே ரிலீஸ் பண்ணி இவங்கள உள்ள வர விடாம தடுத்து இருக்காங்கன்னு சொல்லி பச்சையா தெரிஞ்சு போச்சு. இனிமேட்டு ஸ்மோக்கர் பின்வாங்குவான் வாய்ப்பே இல்ல. அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு மொத்த வெறும் முடிவு பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இது டாக்டர் வேகா பங்கோட லெபார்டரி, அதாவது முன்னாள் லெபார்டரி. இதுல அவர் ரிசர்ச் எல்லாம் பண்றதை எப்போ ஸ்டாப் பண்ணதுனால அப்படியே அந்த இடத்த கைவிட்டுட்டாங்க. அன்னையில இருந்து இந்த இடம் எம்டியா தான் இருக்குது. சார் ரைட்னு சொல்லிட்டு அங்க இருக்க டோர்ல இருக்க காலிங் பெல் அமுத்துவான். எல்லாத்துக்குமே பயங்கரமா ஷாக் ஆகும். ஆள் இல்லாத இடத்துல எப்படி காலிங் பெல்
பெல்லுக்கு பவர் கிடைச்சது அப்படின்னா இங்க யாரோ வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸ்மோக்கர் கேப் விடாம காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருப்பான். மத்தவங்க எல்லாம் உள்ள இருக்கவங்க எல்லாரும் வெளியில வாங்க, பயப்படவே தேவையில்லை, நாங்கெல்லாம் நேவி ஆளுங்க தான் அப்படின்னு எவ்வளவோ பேசி பாப்பானுங்க. வேலைக்கே ஆகல, டோரை யாரும் ஓப்பனே பண்ணல. அதனால என்ன கெனான் வெப்பனை யூஸ் பண்ணி டோரை உடைச்சிட்டு உள்ள போவோம். அதான் கரெக்ட்னு சொல்ற லூசு பள்ளியெல்லாம் அவனுங்க காலை வச்சு டோரை போட்டு மிதின்னு மிதிச்சு தள்ளுவானுங்க. அது மட்டும் இல்லாம சொல்லிட்டே தான் மிதிப்பானுங்க, யாருமே இந்த ஐலாண்டுக்குள்ள வரக்கூடாது, ஆனா நீங்க வந்திருக்கீங்க, அதனால யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் பானுங்க. ஸ்மோக்கர் அட முட்டா பள்ளியெல்லாம் பின்ன இப்படி சொன்னா எவனா இருந்தாலும் பயந்துகிட்டு வெளியில வர மாட்டான்ல. அவனுங்க விடாம வா வான்னு கத்திட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தர் பொடி நிறைய வந்துட்டு இருப்பாங்க. அதே நேரம் இங்க வெளியில இவனுங்க டோரை ஓபன் பண்ண யாருமே வரலன்ன உடனே கெனானை வச்சு அடிச்சு ஓட்ட போட்டு உள்ள போயிடலாம்னு சொல்லி கெனானை கொண்டு வர சொல்லுவானுங்க. அந்த டைம் தான் டோரு பொறுமையா ஓபன் ஆகும். ஏன்னாப்பா ஒரு வழியா வந்துட்டியா, நாங்க எல்லாருமே நேவி ஆளுங்க, நீ இந்த மாதிரி ஐலாண்டுக்குள்ள எல்லாம் இருக்கவே கூடாது, தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. ஆனா அவன் அப்படியே உள்ள இருந்து பொடி நிறைய வருவான். எல்லாத்துக்குமே ஆச்சரியம், எப்படி இப்படி ஒரு இடத்துல இருக்கான்னு. ஆனா வந்தவனை பார்த்த எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகி அப்படியே உறைஞ்சு போயிருவானுங்க. யாரான்னு பார்த்தா அது ட்ரெஃபால்கர்லாம். யாராலையும் நம்பவே முடியல. G5ல இருக்கவனுங்களுக்கெல்லாம் அப்படியே நடுநடுங்கி போயிரும். இவனோட பெரி பவுண்டி 440 மில்லியன். ஆனா இப்ப இவன் யார் தெரியுமா? ஹாக்கை, மிஹாக்கு, எம்ப்ரஸ் போவா ஹான்காக்கு, டான் டோஃப்ளமிங்கோ, இவன் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்தி இவங்க எல்லாருமே வாலாட்ஸுங்க. அவ்வளவுதான், அங்க இருக்கிற பாதி பேர் அப்படியே அள்ளு விட்டு தெரிப்பானுங்க. அது மட்டும் இல்லாம ஸ்மோக்கர்ட்ட வாங்க போயிடலாம், நமக்கு இது தேவையில்லாத வம்பு, இவங்கிட்ட எல்லாம் நாங்க வம்பு வச்சுக்கவே மாட்டோம்னு சொல்லி அப்படி பதறுவானுங்க. என்னன்னா இவன் வார்லாடா மாறுறதுக்கு பண்ண சம்பவம் அப்படி. என்னன்னா ஒரு பெரிய புட்டியை கொண்டு வந்து வச்சிருப்பான். என்ன இருக்குதுன்னு பார்த்தா உள்ள ஏகப்பட்ட மூட்டை. என்ன தங்கத்தை கொண்டு வந்து தந்துட்டானான்னு பார்த்தா அதான் இல்ல, அது லப்புட்டக்குன்னு துடிக்குது. அப்படின்னா அது வேற ஒண்ணும் இல்ல, 100 பைரட்ஸோட ஹார்ட். அதை அப்படியே உயிரோட கொண்டு வந்து கொடுத்துருக்கான். எப்படி இருக்கும் எல்லாத்துக்கும். ரொம்ப ரொம்ப கொடூரமானவன் சொல்லுவாங்க. இங்க ஸ்மோக்கரா அதெல்லாம் கண்டுக்க மாட்டான், அவன் பாட்டுக்கு விசாரிப்பான். நீங்க என்னடா பண்ற பொய்யால, இந்த இடத்துக்குள்ள கவர்மெண்டா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ற ஆளுகளா இருந்தாலும் சரி, யாரும் வரக்கூடாது, அதான் ரூல்ஸ். அப்படின்னா நீயும் தானே வரக்கூடாது, என்ன வெங்காயத்துக்குடா வந்தேன்னு சொல்லி அவன் இழிச்சுக்கிட்டே கேக்குறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.